Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Small amount of timeல I guess Rajni sir, Vijay sir and Dhanush அப்படின்னு சொல்லும்போது how that happened? ரஜினி சாரா இருக்கட்டும், விஜய் சார், தனுஷ் சார், they all are like inspiration in some way or the other. And அவங்களோட PR team, I'm like part of it னு சொல்றப்ப I feel blessed. ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நிறையா இப்போ டஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் நிறையா வந்துருச்சு. நம்ம பிராண்டை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் தெரியிறாப்புல ஒரு பிராண்டை உருவாக்குனா எப்படி இருக்கும்? யாரோடதுன்னே தெரியாது அந்த பிராண்டு. நிறைய பேருக்கு வந்து யார் ஓனர்னு கூட கேட்டிருக்காங்க. I'm master in periodontics, gum specialist as well as implantologist. அதுவுமே நான் ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபீமேல் டென்டிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்ஜரி. ஸோ அது வந்து பெருசாக ஆப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ எம் அ ப்ரௌட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் as well. விமன்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் தான் இருப்பாங்க. கிச்சன்லேருந்து வெளியில் வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே மென்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணும்போது we can do anything, we can achieve. அடக்க ஒடுக்குமா அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. பட் நம்ம த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் வே ஆஃப் பிஹேவிங் வந்துட்டு ஹஸ்பண்டை வந்து மதித்து நடக்கணும். அவங்களோட தொழில் தானே, அவங்க தான் முன்னுரிமையாக இருக்கணும். நீ ஏன் அதை வந்து ஓனர்னு சொல்லிக்கிற அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நம்ம. அண்ட் நிறைய பேர் வந்து ரியாஸ் பொண்ணுன்னா என்ன வேணாலும் பேசுவாளா அந்த மாதிரி. அவங்க மிஸ்டேக் பண்ணுறது அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ட் I am actually a very soft spoken person, but I also have another side which I show very rare. So அந்த முகத்தை நான் காட்டினேன்னா அவங்க வந்து they'll bring my father in between everything. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. நிறைய பேர் அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன அவங்க பொண்ணு இப்படி பேசுகிறாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க அப்படிலாம். அப்பா வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்க, அவங்களாம் legendary people in the field, you need to behave in certain way. நிறைய நீங்கள் டென்டிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஏன் டென்டலில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ மெயினாக சொல்கிற 99% டென்டிஸ்ட் இதான் சொல்லுவாங்க, எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல ஸோ டென்டிஸ்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நான் லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் நான் மெடிக்கலுக்கு எய்ம் பண்ணேன். டு பி ஃப்ரேங்க், கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 0.25, அதாவது 1 மார்க் கூட கிடையாது, 0.25ல் எனக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே இல்லையா? விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ற விதத்துல வந்து டு ஆல் விமென்ஸ் அவுட் தேர் ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் பல்வேறு துறையில வந்து சாதிச்சுட்டு இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். அவங்க லைஃப்ல இந்த ஒரு அவங்க சூஸ் பண்ண ஃபீல்ட்ல எப்படியெல்லாம் வந்து அவங்கள சஸ்டைன் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும் இல்லையா? அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நம்ம கூட பியரோ பாரஸ் ரியாஸ் இருக்கிறாங்க. அண்ட் அஞ்சுப்பர் ஆண்டி இந்திரா கந்தசாமி அவங்க இருக்கிறாங்க. அண்ட் கைமனம் கேட்ரிங் தர்ஷினி இருக்கிறாங்க. அண்ட் லக்ஸ் டென்டல்ஸ் மதுரை அண்ட் சென்னையிலிருந்து டாக்டர் சிவரஞ்சனி இருக்காங்க. வெல்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. பியூட்டிஃபுல். 4 துறையுமே வந்துட்டு பெண்கள் கம்மியாக இருக்கிற ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களை மாதிரி மற்ற பெண்களும் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தடுத்து வரவங்க எல்லாமே நிறைய பெண்கள் இந்த 4 துறையிலுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? யாராவது பேசுங்க. Okay, I'll start. So firstly, family support ரொம்ப முக்கியம். பிகாஸ் சினிமா ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. பிகாஸ் சினிமாவில் இருக்கிற அதே விஷயம் யூ ஹாவ் இட் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி. சினிமான்னு தனியாக நம்ம வந்து எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை அதில். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம், விச் ஃபார்ச்சுனேட்லி ஐவ் ஹேட். அடுத்தது வந்து அந்த ஃபீல்டில் உங்களுக்கான ஆர்வம்.
நீங்கள் வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இதில் தான் சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் சர்வை பண்ண முடியாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்சீட் ஆக முடியும் அந்த ஃபீல்டில். மூணாவது வந்து உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் பர்சிவியரன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி ஒரு பக்கம்னா, டெடிகேஷன், பர்சிவியரன்ஸ் இன்னொரு 2 பில்லர்ஸ். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் நான் இது 3 பண்ணதுனால ஐ எம் ஏபிள் டு be who I am or what I am today. So I think this field is open to a lot of individuals. அது மேல் ஃபீமேல்னு கிடையாது. கண்டிப்பாக பேஷனட்டாக இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன். And especially female PROs because you can count them in your fingers. And அவங்களுமே இன்னும் நிறையா வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் போட்டி போட்டு பண்ணலாம். ஃபீமேல் PROs பெஸ்ட்டா இல்லை மேல் PROs பெஸ்ட்டான்னு. இப்போது since we are the minority, it's easy for them to, judge us or oppress us. I feel personally, no offense guys. But இன்னும் நிறைய ஃபீமேல் PROs வந்தாங்கன்னா காம்படிஷன் ஹெல்தியாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து சமமான ட்ரீட்மெண்ட் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். They can grow as individuals together in a society. So it will be a win-win situation for both. So that's what I feel. Beautiful. And என்ன விஷயம், டாக்டர் பெண்கள் வரணும், நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து கான்செப்ட் அப்படியே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி டென்டல் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா சீட்ஸில் 100 சீட்ஸ் இருக்குன்னா 85 சீட்ஸ் வந்து ஃபீமேல் தான் எடுப்பாங்க. ஒரு 15 அந்த மாதிரி தான் மேல் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். அப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க? அதுதான் எக்ஸாக்ட்லி. அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்படிஷன் இருக்குது ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுறாங்க, இல்லாட்டி அப்ராட் போயிடுறாங்க. ஸோ சில பேர் வந்து வேறு கரியர் மாறிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த 15 மேல் டாக்டர்ஸ் தான் வந்து நல்ல லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து பண்ணி சர்வைவ் ஆகுது. ஸோ அதனால் ஃபீமேல் டென்டிஸ்ட் நீங்கள் கேட்குற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, எதை பற்றியும் நம்ம வந்து ஒரி பண்ணவே கூடாது. காம்படிஷன் இருக்கோ இல்லையோ, ஸோ நமக்கு நம்ம தான் காம்படிட்டிவ். ஸோ லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு நான் இப்போது என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் நான் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஏதாவது கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் சொசைட்டியில் வந்து காம்படிஷன்னு பார்த்து பயந்துராமல், ஏன்னா ரொம்ப பயங்கர காம்படிஷன் டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பயந்துராமல் ஃபீமேல் டென்டிஸ்ட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி அது ஒரு இது இருக்குது, ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. அப்புறம் ஃபேமிலி பேலன்சிங் அது ரொம்பவே கஷ்டம். ஸோ எப்போவுமே நம்ம பிஃபோர் மேரேஜ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதே இல்லை. இந்த காலத்தில் காலேஜ்னால் ஈஸியாக எல்லாருமே அண்ணன் தங்கச்சி வீட்டில் இருந்தாலுமே 2 பேருமே அவங்களோட கரியரை இது பண்ண தான் செய்கிறாங்க. ஒன்ஸ் அந்த கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் எப்படி வந்து அதை எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபீமேல் பர்சனை வந்து ஜாபுக்கு போக விடுறாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி அவங்க பண்ண விடுறாங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ட்னர் சூஸிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லக்கீலி எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸுமே சரி, மதருங்களா ஃபாதருங்களா. எனக்கு கிட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ நான் நைட்டு 9 o'clock 9:30 வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஸோ குழந்தைய யார் பார்த்துக்கிறாங்கன்னா ஃபாதருங்களா மதருங்களா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பண்ணுறேன் அப்படிலாம் எப்படி நீ மேனேஜ் பண்ணுறேன்லாம் கேட்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறனால தான் என்னால் இவ்வளோ சர்வைவ் ஆக முடியுது. நான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே நான் வந்து என்னோட சக்ஸஸ் நான் யார்கிட்ட சொல்லுவேன்னா என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், அந்த மாதிரி தான். ஸோ அவங்க நிறைய ஃபீமேல் வந்து இந்த காலத்துலேயும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமலுமே வந்து சர்வைவ் வராங்க. ஸோ நிறையா சாதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டெஃபினட்டாக. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஃபீமேல் வந்து ஜெயிக்கிறாங்கிறது சத்தியமாக சாத்தியமே கிடையாது. அவங்களுக்கு டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த ஃபுட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நிறைய ஃபீமேல் வாங்க அப்படின்னு வந்து சொல்வீங்களா, இல்லைனா காம்படிட்டர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்களா? எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க? எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, காம்படிஷன் எல்லா இடத்துலையும் இருக்க தான் போகுது. அண்டு இதில் வந்து மேல் ஃபீமேல் இப்படிலாம் பார்க்குறத விட யாருக்கு என்ன ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இதில் நம்மளால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்லாம் டவுட்ஃபுல்லாக இல்லாமல் அதில் வந்து பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே என்ன வந்து ட்ரீம் பண்ணுறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸோடு அவங்க வரணும். அந்த கட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் somewhere I heard every successful man
மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி for every successful woman there is a progressive man. Either it can be a father or husband or brother, but progressive man. அந்த progressive man ஒரு ஃபேமிலி எல்லாம் வந்து ப்ரொக்ரெசிவாகவே இருக்கும்போது நம்மளும் வந்து நல்ல ப்ரொக்ரெசிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எதை வந்து நோக்கி நம்ம திங்க் பண்ணுறோமோ அது மாதிரி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது யூனிவர்ஸ் இஸ் ஹியரிங், வாட்சிங். ஸோ வந்து எதுலேயுமே டவுட் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு கட்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் வரணும். ஒரு ட்ரீம் பண்ணுறதுக்கு கூட ஒரு கட்ஸ் இருக்கணும். அதோட நம்ம வந்து எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலுமே வி கேன் வின். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? என்னோட தாட்ஸ் என்னென்னா, எல்லாருமே வரணும் ஃபீல்டுக்கு. ஏன்னா நம்ம சும்மா இருக்கோம்னு சொல்லி காட்டி நம்மளை நோவடிக்கிறாங்கல்ல சில பேர். பெண்கள்னால் இப்படி தான், வீட்டில் தான் இருக்கணும், வீட்லேயும் இருக்கணும். பெண்கள்னால் நம்மளும் நம்மளோட கெத்தை காட்டுவோம், நம்ம அவங்களோட நல்லா சம்பாதிப்போம். நான் எப்படின்னா, நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே இருக்கேன், சும்மாவே இருக்கேன், அங்கேயும் வேலை இருக்கும், ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க இங்கே வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியில் போய் ஹோட்டல்லையோ இல்லை வெளியில் நம்ம ஒரு மீட்டிங்கோ ஏதாவது அட்டன் பண்ணால் தான் நம்மளையும் வந்து குத்தி காட்ட மாட்டாங்க யாருமே. அதனால எல்லா பெண்களுமே வெளியில் வரணும். வெளியில் ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, அதை வெளியில் காட்டணும். அதனால எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லேயுமே ஜெயிக்கலாம். அதை நம்பிக்கை இருந்தால் எல்லாருமே நல்லா உழைச்சாலும் சரி உழைக்காட்டியும் சரி, நம்பிக்கை இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். எல்லாருக்கும் சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்னது தான் நான் வந்து ஒரு அடுத்த செக்மெண்ட்டாக வச்சுருக்கேன், ரியாக்ஷன் டைம். இப்போ நீங்கள் சொன்ன சில ஸ்டீரியோ டைப்பான வார்த்தைகள், ஃப்ரேசஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அது கேட்டோன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு, அது வார்த்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேயா? ரெடி? ஓகே. ஃபஸ்ட்டு இது கேட்டாலே வெறியாகுமே. ஓகே, பொண்ணுங்களாம் அடக்க ஒழுக்கமாக இருக்கணும். இது கேட்கும் போது எப்படி இருக்கும்? யாரும் சொன்னோம் அடக்க ஒடுக்குமா அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. பட் நம்ம த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் வே ஆஃப் பிஹேவிங் வந்துட்டு அது வந்து கான்ஃபிடென்ட்டாக போல்டாக இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன் இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன். நானும் அம்மாவும் வடபழனி கோவிலேருந்து கோடம்பாக்கம் நோக்கி போயிட்டு இருந்தோம் வண்டியில். சிக்னல் தாண்டி ஒருத்தர் வந்து ஜூம் அப்படின்னு போயிட்டார். இமேஜின் ஐ எம் ட்ராவலிங் வித் மை மதர். ஒரு செகண்டுக்கு வண்டி ஓட்டுற எனக்கு இப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஆடிடுச்சு. ஒருத்தர் இவ்வளோ கிட்டத்துலேருந்து போயிட்டு நான் விடலை, துரத்தி போய் பிடிச்சி பவர் ஹவுஸ் சிக்னலில் போய் பிடிச்சிட்டேன். இறங்கு, கீழே இறங்கு. கூட நான் தனியாக போயிருந்தா கூட விட்டுருப்பேன். கூட அம்மா இருக்காங்க. விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற நிலைமை வந்துடுச்சுன்னா யார் பொறுப்பு? அதுக்கு கூப்பிட்டு அவனை வந்து திட்டிகிட்டு இருக்கேன் நான். எப்படி நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஓட்ட முடியும்? உங்களால் வந்து இங்கே பின்னாடி வந்தவங்க கூட பிரேக் பிடிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் எஃபெக்டிங் எவ்ரிபடி பிஹைண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் தட்ஸ். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாரோ பேமெண்ட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னம்மா பொம்பளையா இருந்து இவ்வளோ பேசுகிற? பொம்பளை நீ இவ்வளோ பேசக்கூடாது. அதான் அவன் மன்னிப்பு கேட்குறல்ல, மன்னிச்சு விட்டு போயேன். என்ன நடந்ததுன்னே தெரியல. பொம்பளைனா பேசக்கூடாதா? நீங்கள் யார் அது சொல்கிறதுக்கு? ஸோ தே ஹாவ் தி ஸ்டீரியோடைப் ஆஃப் பொம்பளை பொண்ணுங்கன்னா பேசவே கூடாது, அந்த அடக்கமாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களே. அதாவது தே டோன்ட் ஹாவ் அன் ஒப்பீனியன் ஆஃப் தேர் ஓன். இப்போ நீங்கள் தப்பான ஒரு விஷயம் பண்ணால் கூட இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு அதனால தான் இருக்கப்பட்டு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஐ குட் ரிலேட் அ லாட் டு எவ்ரி இண்டிவிஜுவல் இன் தட் ஃபில்ம். அது வந்து சானியா ஐயப்பனா இருக்கட்டும், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், அபர்ணதி, ஒரு ஃபீல்டில் ஒரு மாதிரி யூ வில் ஹாவ் தட் ஆப்ரெஸ்ட் விமென் அண்ட் எவ்ரி ஒன் ஹேட் அ பாயிண்ட். எஸ்பெஷலி ஐ குட் ரிலேட் வித் சானியா ஐயப்பன்ஸ் ரோல். ஷீ இஸ் வெரி இன்டெலெக்சுவல் இன் தட் ஃபில்ம். அண்ட் அவங்க அந்த பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுறப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு தத்தின்னு சொல்கிறப்ப தட்ஸ் த மைண்ட் செட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மென் டுடே. நான் ஆல் மென் ஆர் த சேம்னு சொல்லலை, பட் ஐ ஃபீல் தே ஸ்டில் நீட் டு சேஞ்ச் ஆன் அ ஃபியூ திங்ஸ். இப்போ இந்த மாதிரி அடக்கமாக இருக்கணும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க அடக்கமாக இருக்கணும், பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. வாட் ஷீ மீன்ஸ் இன் தட் வே இஸ்
கொஞ்சம் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும். யூ கேன் வேற வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். இப்போ நான் வெஸ்டர்ன் தான் போட்டிருக்கேன், பட் இட் லுக்ஸ் டிக்னிஃபைட். பிகாஸ் அவங்க ஏன் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி ஏன் அது சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு உலகம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 3 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பீப்புள் மைட் கால் மீ அ பூமர் நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, பட் ஐ ஹாவ் சீன் தட் you might not have intentions, but the person coming in the opposite might have that. So நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ எல்லாரும் என் கூட டிபேட் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு அ கான்வர்சேஷன் லைக் தட். ஓ அப்போ புர்கா போட்டிருக்கிறவங்களும் ரேப் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க அடக்க ஒடக்கமா இல்லையா? இப்போ பாட்டி கிழவி அவங்க வந்து அவங்களுக்கும் வயசானவங்க, அவங்க அடக்கமா இல்லையா? அவங்களையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ யூ டோன்ட் ஹாவ் அ சே வித் ரிகார்ட் டு யுவர் அவுட்ஃபிட்ஸ் ஆர் திங். தட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபெமினிஸ்டிக் வியூ விச் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு. பட் இந்த ஒடக்கமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக கோவம் வரும், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். உங்கள் க்ளோதிங் மேலே கமெண்ட் பண்ணுறாங்களா? ஆமாம். இல்லை நீங்கள் பேசுகிற ஒப்பீனியன்ஸை வச்சு இது பண்ணுறாங்களா? இல்லை நீங்கள் ஒருத்தவங்க ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் அதுக்கு எகென்ஸ்டாக போய் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஒடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? டிபெண்டிங் ஆன் தட் ஐ வுட் பி ஏபிள் டு ரியாக்ட். நம்மளுக்கு எப்படின்னா இதே தான், இந்த ஹஸ்பண்டை வந்து மதித்து நடக்கணும். அவங்களோட தொழில் தானே, அவங்க தான் முன்னுரிமையாக இருக்கணும். நீ ஏன் அதை வந்து ஓனர்னு சொல்லிக்கிற? அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம நீ ஓனர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அவரே ஒத்துக்கிட்டாலும் மற்றவங்க நம்ம ரிலேஷன் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப அவங்க பொண்டாட்டிக்கு இடம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் சொல்ல விட்றீங்க? அவருக்கு அடுத்த இடம் நம்ம தானே, நம்ம சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தானே அதில். அதை முன்னுரிமையை உங்கள் ஒய்ஃப் கொடுக்குறீங்க, நீங்கள் சொல்ல விடாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பொறாமையில். ஆனால் அவர் கேட்பார், ஆனால் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் இது பண்ண மாட்டார். நீ என்ன சொல்கிறியோ சொல்லிக்க, அந்த மாதிரி உரிமை கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப இது பண்ணுவாங்க ஒருத்தவங்க. இதென்னா உன் பொண்டாட்டி வந்து எங்கே திறந்தாலும் சோசியல் மீடியாவில் திறந்தாலும் ஓனர் அவங்க தான் தெரியுறாங்க, அந்த மாதிரி போட்டு விடுறவங்களுக்கு இருக்காங்க. நீ ஓனர்னே மறைஞ்சு போயிடுவா போல, அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லி கொடுப்பாங்க. நீ ஓனர்னே ஒன்று தெரியவே அடையாளமே தெரிய மாட்டேங்குது, 5 பரன் போட்டால் அவங்க பேர் தான் வருது அப்படின்னு சொல்லியே இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொண்ணு இப்போ ஏன் அவங்களையும் தெரிய விடுற சோசியல் மீடியாவில்? பொண்ணு தானே, நம்மளுக்குள்ள கெத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது, அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்க. அதுல எல்லாம் நம்ம மீண்டு தான் வரணும். ஆமா, பழைய காலத்துல அவங்களே பேசாம இருந்தாலும் இவங்க எடுத்து கொடுக்குற மாட்டேன் தானே அது. அண்ட் நெக்ஸ்ட் நைட்டில் வந்து பொண்ணுங்க வெளியே போகிறதுனால தான் பெரும்பாலான பிரச்சனைக்கு வந்து ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இது எப்படி பார்க்குறீங்க? பொண்ணுங்கன்னா நைட்டு 9 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே போயிடணும். நான்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட் முடியும் போதும் ரிசப்ஷன்ஸ் முடியும் போதும் 12 o'clock தான் வீட்டுக்கு போகிறேன். நான் சேஃபாக தான் போகிறேன், சேஃபாக தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் மென்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ஒன்றும் சென்னையில் அப்படிலாம் தப்பாக பயப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. எல்லாம் சேஃப் தான். எனக்கு 50-50. மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் இவெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ஆடியோ லான்ச்சஸ்லாம் நேரு ஸ்டேடியம் இல்லை சாய்ராம் காலேஜ் இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி வச்சாங்கன்னா வீடு வர செய்கிறதுக்கே 1:32 ஆகிடும். ஸோ நான் தனியாக இருக்கிறப்ப அம்மா அப்பா வந்து பதட்டமாகவே இருப்பாங்க. லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் போவேன் ஏதாவது இருக்கா. அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் ஃபாலோவிங் மீ. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் அம்மா சொல்கிறப்ப எனக்கு ஏன் இன்னும் அம்மா பழைய காலத்துலேயே இருக்காங்க, ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுவேன் நான். பட் அந்த ஒரு இரவில் நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா எனக்குலாம் கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சொல்லுவாங்கள்ல, when you don't have a first hand experience, ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க உங்களால் உணர முடியாது, உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே இவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு. அது ஒன்று நடந்துச்சு. இன்னொரு நாள் வந்து எனக்கு ஐ ரேன் அவுட் ஆஃப் ஃபியூவல். ஓகே. ஜென்வனாக ஹெல்ப் பண்ணுறவங்க வந்தால் கூட எனக்கு அவங்க ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களோன்னு ஒரு இதுவாக இருந்தது, பயமாக. நான் வண்டி தள்ளிட்டே போவேன் ரோட்டில். ஆளாளுக்கு வந்துட்டு அந்த ஜவ்விமேட் படத்தில் கேட்பாங்கள்ல கரீனா கபூர், அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு பிஹேவியர். எனக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியல. அண்ட் ஐ குடன்ட் ஹாவ் எனி அசிஸ்டன்ஸ் அரவுண்ட் தட் டைம்.
ஸோ ஐ வுடன்ட் என்டையர்லி சே அது வந்து சேஃப் இல்லை அன்சேஃப்னு. இட்ஸ் 50-50 டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். அண்ட் சில பேர் ஜென்வனாக வந்து சேஃப்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய குட் சமாரிட்டன்ஸ் நம்ம சிட்டியில் இருக்காங்க. அண்ட் ஐ ஷுட் சே சென்னை இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டிஸ். பிகாஸ் பெங்களூர்லேயும் இருந்திருக்கும், மும்பைலேயும் இருந்திருக்கும். ஸோ பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் காலீக்ஸ்லாம் சொன்ன வரைக்கும் ஐ திங்க் சென்னை இஸ் வெரி சேஃப் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் கவர்மெண்ட் அண்ட் த போலீஸ். பட் ஐ ஃபீல் இன்னும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த பெப்பர் ஸ்ப்ரே வாட் எவர் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் சேஃபாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்சோ இப்போது அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அவங்களுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து லேட் ஆகும். பட் ஐம் கிளாட் தட் நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக போகிறீங்க. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான். பட் இன்னும் நம்ம சேஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல். ஸோ இந்த நேரம் வந்து நம்ம ரியாக்ஷன் ரவுண்ட் போனோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேபிட் ஃபயர். ஆளுக்கு வந்துட்டு லைக் மொத்தமாகவே 5 கொஸ்டின். நீங்கள் யார் வந்து டப்புன்னு ஆன்சர் பண்ணணும்னு தோணுதோ 1 வேர்டில் பட்டுன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. கிஃப்ட் இருக்கா அதுக்கு? கொஞ்சம் கவலைக்கிடமான நிலையில் போயிட்டு இருக்கனால என்னோட கிளாப்ஸ் தான் உங்களோட கிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விமென்க்கு இந்த சூப்பர் பவர் கொடுக்கணும்னா எதை கொடுக்கலாம்? நீங்கள் சொன்ன லேட் நைட் எப்போ வேணால் வெளில சேஃபாக வீட்டுக்கு வரலாம். ஆஹா, மாசான ஒரு பதில். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட கரியரை ஒரு நாளைக்கு மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா என்னவா மாற்றிக்குவீங்க? கரியர் ஸ்வாப். கரியர்ன்றதே நமக்கு பிடிச்சி தானே சூஸ் பண்ணியிருக்கோம், அதையே மாற்றணும். ஆஹா, இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்களே, மனசு கஷ்டமாக இருக்கே. சப்போஸ் கிவன் அ சான்ஸ் நீங்கள் வந்து இப்போ கேட்டரிங் பண்ணல அப்படின்னா வேறு எதுவாக சூஸ் பண்ணியிருக்கோம் ஆர் ஏதோ ஒரு மைண்டில் இருந்துருக்கலாம் அந்த மாதிரி? பில்டர். நீங்கள் ஹாப்பி ஹவுஸ் ஒய்ஃப். ஹாப்பி ஹவுஸ், ஹாப்பி வேறு டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் வேறு டிபார்ட்மெண்ட் கலக்கணுன்றீங்க. ஹாப்பியாக வீட்டில் ஜாலியாக ஹவுஸ் ஒய்ஃப். நைஸ். பிரைம் மினிஸ்டர். மினிஸ்டரா? இது வேற லெவலான ஒரு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் த கவர்மெண்ட். நைஸ். ஏன்னா நம்ம என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் நிறைய இருக்குது. ஸோ ஐ வில் யூஸ் தட் அண்ட் பிரிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் டு த கண்ட்ரி. ஃபேமஸ் பர்சன். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எத்தனை ஃபோன் கால் வரப்போகுது, நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆகுறீங்க, எத்தனை படம் நடிக்க போறீங்க மட்டும் பாருங்க. நடக்கட்டும். டச் ரஜினிகாந்த் அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடும். நல்லா இருக்குது. ஓகே, ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறதுனா எதை சொல்வீங்க? Adaptance. Adaptability. Women's can adapt in any kind of situations. But men's all அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக முடியாது. Women's are like water. They can fit into any vessel. Yeah. I would say multitasking. Of course, there are a few men. எனக்கு I would say Dhanush sir is one of them. நிறையவே மல்டி டாஸ்க் பண்ணுவார். பட் நான் ஏன் மல்டி டாஸ்கிங் சொல்கிறேன்னா, ஐவ் சீன் மை மதர் ஃப்ரம் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். அவங்க வீட்டில் சமைப்பாங்க, டியூஷன்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் சேனல்லையும் பார்த்துப்பாங்க, என்னோட டேட்ஸ் மேனேஜ் பண்ணாங்க. லைக் மாமேஜர். இப்போ எனக்கு ஏதாவது மீட்டிங் இருந்துச்சுன்னா, நீ இந்த மீட்டிங்க்கு லேட்டாக வர, உனக்கு அடுத்த நாளைக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, அப்பாவோட ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்குது, இல்லை அவரோட ஃப்ளைட்டோட ஐட்டினரி பார்க்குறது, இந்த மாதிரி ஷி ஜகல்ஸ் பிட்வீன் எவ்ரி திங் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய மென்னுக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு வேலைனா இந்த ஒரு வேலை நோக்கி அதுக்கப்புறம் தான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை தே கான் பேலன்ஸ் போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ், which I think a few women can. Beautiful actually இது. ஓகே, பெண்கள் பற்றின இந்த சொசைட்டி வச்சுருக்கிற ஸ்டீரியோ டைப்பை வந்துட்டு ஒரு நாளில் உங்களுக்கு வந்துட்டு மாற்ற முடியும்னா எதை மாற்றுவீங்க? சாரி, கம் அகைன். பெண்கள் மேலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது இல்லையா? லைக் அகைன் நம்ம முன்னாடி பேசினது அடக்கொடுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு சில விஷயங்கள்லாம் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது மாற்றணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும்னு சொல்லுவீங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எல்லாருக்கும் அவங்களோட ஒரு கருத்து சொல்கிறதுக்கான ஒப்பீனியன் மேட்டர்ஸ் நம்ம இருக்கணும். பியூட்டிஃபுல். பியூட்டின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, டெஃபினட்டாக அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ விவேகானந்தா சேயிங் கூட இருக்கும், அதாவது நம்மளோட பியூட்டியை இன்னொருத்தவங்க நீ அழகு இல்லை அப்படின்னு இன்னொருத்தவங்களை சொல்ல விடக்கூடாது. அப்படி அது வந்து உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ விட்டு கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நான் இங்கே படித்தேன். ஸோ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி நம்ம சினிமா ஃபீல்டில் ரொம்பவே இது காமனாக இருக்குது. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணணும் டெஃபினட்டாக. லேட்லி இதுதான் அழகு அப்படின்னா எதுதான் அழகு அப்படின்றது வந்து நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. தட் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மாற்றணுமா மேம்? மாற்றணும்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, அதுதான் உனக்கு ஒன்றும் தெரியாதே கொட்டி கொட்டி உட்கார வைக்கிறாங்கல்ல.
அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பெண்களுக்கு நிறைய ஏன் அதை வந்து இழிவாக பேசுகிறாங்க? உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியலைன்னா கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது ஏன் தெரியாதுன்னு கொட்டுறீங்க தலையில? அது ஒரு இது. ஒரு பக்கம் வந்து விமன்ஸ் நிறைய ஃபீல்டில் நிறைய எவ்வளோ க்ரோ ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து சில இடத்துல இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணணும். அதனாலே நிறைய விமன்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா இன்னும் நல்லா க்ரோ ஆகலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் இது. உங்களுடைய ரோல் மாடல் யார்? எங்கள் அம்மா அண்ட் அப்பா ஆல்சோ. எங்கள் அப்பா. அப்பா. எனக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. ஸோ பர்டிகுலரானா எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து கேட்கும்போது அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே லைஃப்பில் வந்து நமக்குன்னு ஒரு ஹீரோன்னு திரும்பி பார்க்கணுன்னா முதல் மனுஷங்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னும்போது கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேர பாரஸ் இது சொல்லும் போதே வந்து ஒரு தனி ஃபீலிங் இருக்குது இல்லையா? லைக் வந்து இந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா இருந்தது? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட இது என்னோடய ஃபீல்டு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். லைஃப்பில் நிறைய பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு. மூவிஸில் தே சே லைக் ஒன்லி அன் ஆக்டர் கேன் ப்ளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் ரியல் லைஃப். எனக்கு அந்த மாதிரி தான் கனவு. டீச்சர் ஆகணும்னு ஆசை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, அந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப ஐ ரியலி டென்ட் ஹாவ் அ ஃபோக்கஸ்ட் கோல் இன் லைஃப். இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும்? என் கூட படித்த எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் என்ன பண்ணோன்னு தெரியாமல் இருக்கிறப்ப அப்பா வாஸ் லைக் கைடிங் ஃபோர்ஸ் ஃபார் மீ. அவர் தான் சொன்னார், யூ've been seeing me over the years. நான் பண்ணுற வேலை வந்து நீ அப்சர்வ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. மேபி உங்களை அசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு அதில் ஏதாவது ஈடுபாடு இருந்துச்சுன்னா மேபி ஐ கேன் டேக் இட் அப் அஸ் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு நினச்சி தான் ஒரு 2.5 years அப்பாவை அசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ரியலி லைக் த வே ஹீ approach the work. அவர் ஒர்க் பண்ணுற விதம், the ethics in his work எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவரை பார்த்து வளர்ந்ததுக்கப்புறமா ஐ தாட் why not become a publicist? ஏன்னா that's the bridge between the audience and the actors, the celebrities. ஸோ அந்த பிரிட்ஜாக நம்ம ஏன் இருக்கக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு ஐ தாட் ஸோ. And many well-wishers from the industry told me that you need to take up this job. One of the very few people initial daysல நான் இங்கே உள்ள என்டர் ஆனப்போ சொன்னது வந்து PRO மிஸ்டர் சுரேஷ் சந்திரா அண்ட் மிஸ்டர் நாசர். they were like my well-wishers back then. அப்போ நான் வந்து வெறும் மூவி ரிவ்யூஸ், செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் they saw some spark in me and they told you meant for something even bigger. Why not try becoming a PRO, a celebrity manager? அந்த மாதிரி நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. And today, touchwood, by God's grace, I've somehow entered the industry as a publicist now. So it feels like எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. People might think என்ன ஒரு PRO தானே, அதுக்கு என்ன இவ்வளோ பில்டப், பட் I know what I went through to become what I am today. So I'm happy in that way. பியூட்டிஃபுல். இன்னும் நிறைய பேசும். அண்ட் இந்திரா கந்தசாமி சொல்லுங்கள் மேம், ஏன்னா வந்து உங்களுடைய ஜேர்னி எல்லா பக்கத்துலையும் கேட்கும்போது ஒரு 5 பேர் ஓனராக அப்படின்னு ஒரு ப்ரைடோட சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளோ வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு பிராண்டை வந்து நிறுத்தியிருக்கீங்க. அண்ட் ஹவு தட் ஹேப்பன்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் வாய்க்காதில்ல இந்த வாய்ப்பு. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபாதரின்ல தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க. அவங்க தான் இது பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரு மோட்டிவேஷனோட எப்படியாவது இந்த பிராண்டை வந்து ஒரு இதுக்கு கொண்டு வரலாம், நம்மளும் அடுத்தவங்களாட்டம் ரொம்ப ஆசைப்படலாம், நம்பர் 1 இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போக்குள்ள எத்தனையோ பிராண்டு வந்துருச்சு. நம்ம பிராண்டை வந்து எந்த அளவுக்கு நிலைநிறுத்தலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஈடுபடுறேன். சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா என்னோடய பங்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் வந்து வெளியில் தலை காட்டுறேன்னு சொல்லலாம். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டா கூட நம்ம பிராண்டு தெரியும், நம்மளை வந்து இவ்வளோ நாள் நம்மளை யாருன்னே தெரியாது. நான் அவ்வளோ ஒரு 2 வருஷமாக தான் நான் ஆக்டிவாக இருக்கேன்னு சொல்லலாம்.
பியூட்டிஃபுல் ஜர்னி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லக்ஸ் டென்டல் டாக்டர் சிவரஞ்சனி. அண்ட் இந்த ஒரு பிராண்ட் நம்ம வந்துட்டு மதுரை சென்னையில் பார்க்குறோம். அண்ட் இது எப்படி க்ரோ பண்ணீங்க அண்ட் இதுதான் உங்கள் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதனால எந்த இடத்துல சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே. நானும் மறந்து. ஸோ பேசிக்லி 12th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் எல்லாருக்குமே அந்த ஒரு மோட்டிவேஷன் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேயே இருந்தது. ஸோ மெடிக்கலுக்கு நல்லா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஸ்டூடியோஸ் நிறைய படிக்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட் தான். ஸோ படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த 12th அந்த ரேங்க்கில் நிறைய நீங்கள் டென்டிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஏன் டென்டலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ மெயினாக சொல்கிற 99% டென்டிஸ்ட் இதான் சொல்லுவாங்க, எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல ஸோ டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் அதே ரீசன் தான். பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் நான் மெடிக்கலுக்கு எய்ம் பண்ணேன். டு பி ஃப்ரேங்க் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 0.25, அதாவது 1 மார்க் கூட கிடையாது, 0.25ல் எனக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் டென்டிஸ்ட்ரி. அப்பா சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு இதுதான். ஸோ டென்டிஸ்ட்ரிலையும் நான் கிவ் அப் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்கில் ஐ ஹேட் நிறையா ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பட் ஆனால் கிவ் அப் பண்ணாமல் எவ்ரி இயர் நான் வந்து நல்லா படித்து அந்தந்த இயரில் கிளியர் பண்ணி டாப்பர் ஆகி அண்ட் ஃபைனலி இம்மீடியட்டாக இன்டர்ன்ஷிப் முடித்த உடனே வந்து ஐ கெட் MDS சீட். அதுவுமே என்ட்ரன்ஸில் வித்தின் அ மந்த் ஐ படித்து நான் பாஸ் பண்ணேன். ஸோ அதுவுமே மெரிட் சீட் தான், போத் BDS அண்ட் MDS. ஸோ அதுக்கப்புறம் MDS பண்ணதுக்கப்புறமே இமீடியட்டாக என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ எம் மாஸ்டர் இன் பெரடான்டிக்ஸ், கம் ஸ்பெஷலிஸ்ட் அஸ் வெல் அஸ் இம்ப்ளான்டாலஜிஸ்ட். ஸோ அதுவுமே நான் ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபீமேல் டென்டிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்ஜரி. ஸோ அது வந்து பெருசாக ஆப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ எம் அ ப்ரௌட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் அஸ் வெல். ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் மை ஓன் ப்ராக்டிஸ் இன் மதுரை அஸ் வெல் அஸ் சென்னை. ஸோ இதுவுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, எப்படி வந்து கிளினிக்கு 2 ஊரில் இருக்குது டிஃப்ரெண்ட். யூஸ்வலாக எல்லாருமே ஒரே சிட்டியில் 2 பிரான்ச்சஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸில் மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது, சென்னையில் பிரான்ச் இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அண்ட் ஆல்சோ டச்வுட் இது வரைக்கும் சோஃபார் எந்த இஷ்யூஸுமே வந்ததில்லை. நான் மதுரையில் இல்லாதனால எல்லாமே த்ரூ கம்யூனிகேஷன், ஃபோன் கால்ஸ், எல்லா கேசஸ் எல்லாமே வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேஸாக இருந்தால் இமீடியட்லி ட்ராவல், எனக்கு கிட் கூட இருக்குது. ஸோ அவனோட சேர்ந்து நான் இமீடியட்டாக ட்ராவல் பண்ணி கேசஸ் பார்க்குறது அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாவ், உண்மையிலே இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டோரி. அண்ட் லைக் உங்களுடைய லைஃப் கேட்கும் போதே நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அகைன் கம்மிங் டு பாரிஸ், இப்போ வந்து டாப் டயராக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து லைக் டீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது அது எப்படி, ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைமில் ஐ கெஸ் ரஜினி சார், விஜய் சார் அண்ட் தனுஷ் அப்படின்னு சொல்லும்போது ஹவ் தட் ஹேப்பன்? வெல், அந்த கேள்வி நீங்கள் அப்பா தான் கேட்கணும். பிகாஸ் அது அப்பாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவரோட நல்ல மனசுக்கு லைஃப்பில் எப்பவுமே நல்லதே நடக்கும். ஐ ஃபீல் ஹாப்பி அசோசியேட்டிங் மை செல்ஃப் வித் தெம். இப்போது ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சார், தனுஷ் சார், தே ஆல் ஆர் லைக் இன்ஸ்பிரேஷன் இன் சம் வே ஆர் தி அதர். அண்ட் அவங்களோட PR டீம் ஐ எம் லைக் பார்ட் ஆஃப் இட்னு சொல்கிறப்ப ஐ ஃபீல் பிளெஸ்ட். மற்றபடி ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே. பிகாஸ் அது நான் உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் மீ காமெண்டிங் ஆன் இட் வுட் ஹவ் மேட் சென்ஸ். பட் இது வந்து அப்பாவை தான் கேட்கணும். ட்ரூலி. ஓகே, ஃபைன். அண்ட் நீங்கள் வந்து சொன்னீங்க மேம், ஏதாவது உங்களுடைய ஃபாதர் இன் லா கிட்ட இருந்தால், அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தால், அப்புறம் இப்போ நீங்கள். பட் ஆனால் இந்த ஒரு 2 இயர்ஸாக நிறைய இடத்துல உங்களுடைய வாக்கும் சரி, நீங்கள் வந்து உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய விதம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தர்ஸ்ட் ஃபார் ஏதோ ஒரு விஷயம் நான் சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது நிறைய இடத்துல பார்க்கும்போது. அண்ட் இது ஏன் திடீர்னு இந்த ஒரு 2 வருஷமாக அது மாறிச்சு? 2 வருஷம்னு இல்லை, மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 20 வருஷமாக வந்து நான் வந்து உள்ளார மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படின்னா டேஸ்ட் பார்க்குறது, ஓகே, அந்த மாதிரி உள்ளார வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் டல்லாக இருந்தது. 2வது வந்து ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நிறையா இப்போ டஃப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் நிறையா வந்துருச்சு கடைகள். 2வது இப்போ வந்து சைனீஸ் கடை ஜாஸ்தியாக வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ அவங்க ப்ரமோஷன் பண்ணுறது ஒரு வகையில் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பிராண்டை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் தெரிகிறாப்புல ஒரு பிராண்டை உருவாக்குனா எப்படி இருக்கும்?
யாரோடதுன்னே தெரியாது அந்த பிராண்டு. நிறைய பேருக்கு வந்து யார் ஓனர்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா சார் வந்து உள்ளர இறங்கி வேலை பார்ப்பாங்க. எப்படின்னா ஒரு கஸ்டமர் எப்படி கவனிச்சுக்கிறாங்கங்கிறத வச்சே அவர் ஓனரா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே போய் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் பரிமாறுவாங்க. இப்போ ஆள் இல்லைன்னா லீஃப் வந்து போடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க சார். அதெல்லாம் பார்க்கையில் அவங்க இவங்க ஓனர் இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. நான் என் காதுபடவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓனருங்கிறாங்க, அவர் வந்து வேலை பார்க்குறாரு. எல்லாம் ஓனர்னா கல்லாவில் கேஷ் கவுண்டரில் தானே இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம காதுபடவே பேசுவாங்க, ஏன் ஓனர் அவர் போய் வேலை பார்க்குறாரு, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசையில் நம்மளுக்கு வந்து நம்ம பிராண்டை வந்து யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குனது தான் இந்த. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எம்டி ஆக போறீங்க அப்படின்னு மனசுல நினைக்குமோ அண்ட் உங்களுக்கு அது தேடி எம்டி அவர் தான், அவருக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அது அவங்க ஃபாதரோட பிராண்ட், அது நம்ம எப்படின்னு சொல்லிக்க முடியாதுல்ல. இப்போ என்னோட ஃபாதரோட பிராண்டு, ஆனால் ஒன் ஆஃப் த பார்ட்னரு. நம்ம இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அதனால நம்ம பிராண்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த மனசு தான் வேணும் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்ங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இம்ப்ளான்ட்ஸ் வந்து பண்ணக்கூடியதில் நீங்கள் தான் லைக் வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ விமெனில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ டஃப்பான ஒரு லைக் ஒரு சர்ஜரியாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, அது பண்ணணுமான்னு யோசிக்கிறாங்க, அண்ட் அதை அப்படியே விட்டுடலாமே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா. லைக் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லைக் இது நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏன்? ஆக்சுவலி பேசிக்லி எனக்கு சர்ஜரிஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இது. ப்ளஸ் வந்து இது மக்கள், அதாவது டென்டல் இம்ப்ளான்ட்னா என்னென்னா ஒரு இல்லாத பல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஸோ பேசிக்கலாக சிம்பிளாக தான். ஸோ இது வந்து ஒரு மைல்டாக ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி நம்மளோட போனில் ப்ளேஸ் பண்ணி டாப் ஆஃப் தட் ஒரு க்ரௌன் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட பயம் இருக்கிறத தாண்டி ஈவன் டென்டிஸ்டே அதை பண்ண பயப்படுவாங்க. நிறைய டென்டிஸ்ட் வந்து ஓப்பனாக அதை போய் அதை அட்டம் பண்ணுறதுக்கும், ஏன்னா அது காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, சர்ஜரி இன்வால்வ் ஆகிருக்கு, ஏதாவது மெடிக்கலி காம்ப்ரமைஸ்ட், ஏதாவது இன்பிட்வீன் ப்ரொசீஜர் அப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு முடியுமா அப்படின்னு டென்டிஸ்டே வந்து கொஞ்சம் வந்து தயங்குற ஒரு இது. ஸோ இது என்னென்னா அது வந்து அப்படி பயமூர்த்தியே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து நிறைய பேஷண்ட்ஸே ஓப்பனாக நம்மக்கிட்ட வந்து இம்ப்ளான்ட்ஸ்ன்னு கேட்குறப்போ நிறைய பேர் இப்போ டென்டிஸ்டே போய் ட்ரெயின் ஆகி படித்து, ஈவன் நானுமே வந்து எனக்கு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்போ பாஸ்ட் ஒரு 5 years தான் நான் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கேன். ஸோ அது சொல்லி அந்த மாதிரி ஒரு இது பண்ணி நம்ம எப்போவுமே ஏதாவது ஒன்று முடியாதுன்னு சொன்னால் நான் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏன் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது, ஃபீமேல் டென்டிஸ்ட்னால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறங்கி போய் பண்ணது தான் அது. ஸோ மோஸ்ட்லி அது எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. இது சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஒரு தயக்கம் அது எல்லாமே இருக்கிறது பிகாஸ் இட் இஸ் அ சர்ஜரி. ஸோ அதே மாதிரி ஒரு சர்ஜரி இருக்கிறப்பயே நிறைய ஒரு ஸ்டீரியோ டைப் என்னென்னா ஒரு வயசான ஒரு மேல் டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. ஸோ இப்போது அதுவுமே கொஞ்சம் இப்போ என்னோட ஸ்கில்ஸு நான் படித்த இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் என்கிட்டே நிறைய பண்ணிக்கிறாங்க. ஈவன் ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் எஃப்எம்ஆர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ். அதுவுமே நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் அப்ராட் பேஷண்ட்ஸ் கூட நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிற விதம் அது ஒன்று வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் லைக் சேம் கொஸ்டின் தான், மேல் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் எப்படி நம்மளை தனியாக நிறுத்திக்கிறதுக்கு ஆர் அதோட சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா, அது எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க? விமென் வந்து வீட்டில் சமைப்பாங்க அப்படின்னு, பட் ஆனால் ஹோட்டல்னு வரும்போது எல்லாமே வந்து மேல் தான் இருப்பாங்க இல்லையா. பட் நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும்போது நம்மளும் அங்கே ஒரு பார்ட்டாக இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா அங்கே நம்மளுக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபீமேல் வந்து சொல்கிறதுக்கும் மேலுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறப்ப அவங்க ரொம்ப மதிச்சு எதுவும் இதுவாக பேசிட மாட்டாங்க, ஆப்போசிட்டாவோ இதுவாகவோ பேசிட மாட்டாங்க. ரொம்ப நல்லா தன்மையாக நடந்துக்குவாங்க, மதிப்பாங்க. ஏன்னா ஒரு லேடி வந்து இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுக்கணும், அந்த மாதிரி பேசிடுவோம். எவ்வளோவே ரூடாக கஸ்டமரே இருந்தாலும் ரூடாக பேசினா கூட நம்ம போய் பேசினா அவங்க இதுவாகிடுவாங்கல்ல. ஒரு ஐட்டம் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம போயிட்டு இப்படி பண்ணால் அது நான் சரி பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுப்பாங்கல்ல. ஜென்ஸுக்கு எப்படியுமே லேடிஸ் பேசினா அவங்க ஒரு ப்ரௌடாக இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். பியூட்டிஃபுல்.
Well, I would beg to differ because in our case, it's not that. Um, of course, at the end of the day, it's a male-dominating society. Yeah. And நம்மளோட இந்த ஃபீல்டில் which is like the film industry, மேல் டாமினன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அதில் ஒரு ஃபீமேலாக நீங்கள் சர்வை பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ வுட் ஜஸ்ட் ஸ்டேட் ஒன் லைக் இன்ஸ்டன்ஸ். இப்போ இன்னைக்கு டாப் ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஹீரோஸ் பண்ணுற விஷயங்கள் ஹீரோயின்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நிறைய பேர் அதுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் இவங்க இது பண்ணல, ஏன் அவங்க அது பண்ணல, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, இவ்வளோ திமிரான ஒரு லேடியா அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அவங்க அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இன்சல்ட்ஸ், நிறைய ட்ராமா, ஒப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஷி கிவ்ஸ் இட் பேக் டு தெம். அதை அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. திஸ் இஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ். இப்போது வித் ரிகார்ட் டு மீ, நான் ஆரம்பித்தப்ப நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க. they'll take me for a ride. Okay. It took them a lot of time to realize that I am PRO Mr. Riyaz K. Ahmed's daughter. நான் ஒரு தனி இண்டிவிஜுவலாக இருந்திருந்தா நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் they don't see you or they don't treat you as an individual. அவங்க உங்களை ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் அது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தினமும் வீட்டுக்கு வந்து புலம்புவேன். மை அம்மா வாஸ் அண்ட் இஸ் மை தெரபிஸ்ட். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், ப்ரெஸ் மீட்டில் இல்லை ஈவெண்ட்ஸில் இல்லை பிரசாத் லேப்ல தான் அடிக்கடி வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று நடக்கும், சும்மாவே பேசி வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசணும், அவங்க பதிலுக்கு பேசுவாங்க, அதை வந்து ஒரு கலவரமாக மாறணும். ஸோ ஐ யூஸ் டு கம் பேக் ஹோம், ரேண்ட் இட் அவுட். அண்ட் அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ இதுக்கே வந்து இப்படி பண்ணால் யூ ஓன்ட் பி ஏபிள் டு சக்சீட் இன் லைஃப், யூ ஓன்ட் பி ஏபிள் டு கெட் கோயிங் வித் யுவர் ஜேர்னி. இதெல்லாம் வந்து நீ கண்டுக்கவே கூடாது. யூ நீட் டு ஒர்க் ஸோ ஹார்ட் தட் இன்னைக்கு உன்னை இன்சல்ட் பண்ணி பேசுகிற அதே ஆண்கள் வந்து நாளைக்கு உங்கள் முன்னாடி வந்து ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க அப்படி பேசுகிற மாதிரி நீ வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும். தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் யூ வுட் கிவ் பேக். நீ தேவையில்லாமல் போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வில் லோவர் யுவர் ஸ்டாண்டர்ட். அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அண்ட் ஐ பின் ஃபாலோவிங் தட். இன்னைக்கு ஐம் ஏபிள் டு சி த ரிசல்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து ரியாஸ் பொண்ணுன்னா என்ன வேணாலும் பேசுவாளா அந்த மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணுறது, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ட் நாங்கள் I am actually a very soft-spoken person. True. But I also have another side, which I show very rare. So, அந்த முகத்தை நான் காட்டினேன்னா அவங்க வந்து they'll bring my father in between everything. Okay. Which I don't want to. He's having a very reputed name by God's grace. I don't want to disturb that at any cost. But ஏதாவது ஒன்று இப்போ you know they know the soft spot. இப்போ ரியாஸ் சார் பேர் எடுத்தோன்னா we'll be able to tackle her. அந்த கேம் பிளே பண்ணுவாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே அகெயின் மேல் டாமினேட்டிங் சொசைட்டியில் நீங்கள் ஒரு பெண்ணாக நீங்கள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வின் பிக் இன் லைஃப். நான் அதை வந்து அப்படி சொல்வேன். ஓகே. பட் ஹேவ் யூ ஃபெல்ட் இது மாதிரி நமக்குள்ளே இருக்க ஒரு இன்னசென்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு இன்னசென்ட் சைல்டு நமக்குள்ளே வச்சுருப்போம். பட் இந்த ஒரு சொசைட்டி, இந்த ஒரு மேல் டாமினன்ஸ்னாலே வந்து அந்த ஒரு இன்னசென்ஸே நம்ம வந்து மறைச்சு வேற ஒரு விதமாக நம்ம வந்து எவால்வ் ஆகிற மாதிரி நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? It definitely is. I don't know, you went inside my body and got that out of my mind. But நான் காலேஜ் முடிஞ்ச கையோட இது உள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் இறங்கினப்ப I was finding it hard to adjust to the society, which is like the media field. நான் சொசைட்டின்னு பொதுவாக சொல்லலை, இன் ஸ்பெசிஃபிக் மீடியா வட்டாரத்தில் வந்து நானாகவே இல்லை. நிறைய மொராலிட்டிஸை வந்து நான் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து, அம்மா அப்பா ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். பட் வென் யூ மீட் சர்டன் பீப்புள் இன் லைஃப், இவங்களுக்கெல்லாமா நம்ம இது பண்ணணுன்ற ஒரு தாட் வந்துடும். ஸ்டில் யூ நீட் டு லெட் கோ ஆஃப் தட் டிசிப்ளின்ட் திங் தட் யூ ஹேட். பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ஐ மீன் சத்தம் போடாமல் ரொம்ப ப்ளீஸ் கைண்ட்லி
எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் சொல்லி பேசும். பிகாஸ் எங்களுக்கு ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க, யூ ஆல்வேஸ் நீட் டு ஹாவ் தோஸ் பொலைட் வேர்ட்ஸ் யூஸ்ட் அப்படின்னு. அந்த பொலைட்னஸ் வந்து சில பேருக்கு புரியவே புரியாது. இப்போ ரஃப் அண்ட் டஃபாக பேசினா மட்டும்தான் தே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ யூ நீட் டு கோ டு தேர் வே. நம்ம வழிக்கு அவங்க வரலன்னா அவங்க வழிக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஸோ தட் வே ஐ திங்க் இட்ஸ் பின் லைக் சம் 4-5 years சின்ஸ் நானாகவே இல்லை. பிகாஸ் இன்னைக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் when they meet me, ரொம்ப மாறிட்டேன், நீ இவ்வளோ போல்ட் ஆயிட்ட, முன்னாடிலாம் இப்படி இல்லையே, பேசுறதுக்கே நீ வந்து 10 தடவை யோசிப்ப, இப்படி இப்போ எப்படி நீ பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க்ஸ் டு த மீடியா டுடே ஐ வுட் ரியலி கிரெடிட் தெம் ஃபார் வாட் ஐ ஆம். இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இட்ஸ் த மீடியா. பியூட்டிஃபுல். அண்ட் ஆக்சுவலி ஐ கேன் ஃபீல் தட். ஒரு 4-5 years முன்னாடி பார்த்த பாரஸ்க்கும் இப்போ பார்க்கும்போது ஓகே யா லைக் அவங்க ஏதோ ஒரு இடத்துல என்னவோ மாதிரி எவால்வ் ஆகிட்டு வராங்க, விச் இஸ் லைக் ஸோ பவர்ஃபுல் அண்ட் போல்ட் அப்படின்றது வந்து நிறைய தெரியுது. அண்ட் நிறைய இடத்துல வந்து அது கொஞ்சம் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு மிஸ்இன்டர்பிரேட் ஆகிறது இருக்கு. பட் அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிகாஸ் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே சமயம் யாரும் நம்மளை வந்து தப்பாக அப்ரோச் பண்ணிட மாதிரியும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு ஆட்டிடியூட் பேரியரும் வைக்கணும். அண்ட் ஹவு டு யூ பேலன்ஸ் தட்? See, I don't need to give an explanation to who I am. உங்களுக்கு நான் நல்லவளா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அதை அப்படி எடுத்துக்கலாம், கெட்டவளா தெரிஞ்சதுன்னா இட்ஸ் அப் டு யூ. அது நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. அதுக்குன்னு நான் ஆளுக்கு நான் என்னோட இப்போ உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்கேன், அவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன், என்னால் அப்படி இருக்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நீ அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த வெப்சைட் ஆள் வந்து உன்னை பற்றி ஏதாவது தப்பாக எழுதிடுவேன்லாம் சொன்னாங்க. I said most welcome, அது உங்கள் இஷ்டம். I'm no one to stop you and because I know who I am at the end of the day. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. நிறைய பேர் அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன உங்கள் பொண்ணு இப்படி பேசுகிறாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க அப்படிலாம். அப்பா வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்க, அவங்களாம் லெஜெண்டரி பீப்புள் இன் த ஃபீல்ட், யூ நீட் டு பிஹேவ் இன் சர்டன் வே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு லெஜெண்டாக இருக்கீங்க, தென் யூ ஷுட் நோ ஹவு டு பிஹேவ் டு சர்டன் சிச்சுவேஷன், சர்டன் பீப்புள் இல்லையா? அந்த புரிதலே உங்ககிட்ட இல்லைன்னா அப்புறம் ஹவு கேன் எக்ஸ்பெக்ட் மீ டு பிஹேவ் இன் அ சர்டன் வே? புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு திமிரு, ரொம்ப எகத்தாளமாக பேசுது, ஓகே இருந்துட்டு போட்டுமே, ஐ நோ ஐ எம் ரைட் இன் மை பிளேஸ். ஸோ அதுக்கு நான் என்னால் ஜஸ்டிஃபிகேஷனோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கொடுக்க முடியாது. உங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். 5 பேர் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருக்குது மைண்டில்? பிகாஸ் ஒரு இது வரைக்கும் மேல் பார்த்துட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அடுத்து நம்ம வரோன்னும் போது தனியாக தெரியணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட வச்சுருந்தீங்க, வச்சுட்ருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க? மெயினாக நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜென்ஸும். எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐட்டத்தை பார்த்தா இது நம்ம கடையில் இதை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும், டேஸ்ட்டாகவும் இதை விட நம்ம டேஸ்ட்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். இப்போ நம்ம பசங்களுக்கு பிடிக்கிறாப்புல அந்த மாதிரியும் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு பிடிக்கிறாப்புலையும் கொடுக்கணும். அந்த மாதிரிங்கள ஆயில் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், இவங்களுக்கு சீஸ் இருந்தால் தான் என் பசங்களுக்கு பிடிக்கும், சீஸ் இருந்தால் இருக்காப்புல எப்படி நம்மளோட கடையிலே வந்து அந்த ஐட்டம்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைஃபையாக போடுவோம். ஹைஃபையாக இருக்கட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா ரொம்ப நாளாகவே இருக்குது. ஒரு ஆமாம், எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல கிடச்சா நம்ம கடையை விட்டு போக மாட்டாங்கல்ல, வேறு கடைக்கு, அது நல்லா இருக்கும்ல. ஆமாம், ஏன்னா நம்ம கடையில் பீஸா இல்லைன்ட்டு வெளியில் போகிறாங்கல்ல, நம்ம கடையில் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் பீஸாவை, அந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக. இப்போ பர்கர் இல்லைன்ட்டு வேறு கடைக்கு போகிறாங்க, நம்ம கடையில் உள்ள ஐட்டத்தை வச்சே நம்ம ஹைஃபையாக கொடுப்போமே பர்கரை எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. செட்டிநாடுல இது மாதிரி. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ வேறு என்னென்ன மோமோஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, வெஜ் மோமோஸு, சிக்கன் மோமோஸ், அதை நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் தரமாக, இதை விட டிஃப்ரெண்ட்டாக சாசஸ் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி கொடுக்கலாம், அந்த கடையில் கொடுக்குறது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போமே, அப்படி ஒரு ஹைஃபையாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும். நம்ம ஃபுட்டை பெரியவங்களுக்கும் விரும்புகிறாப்புல நம்ம ஃபுட்டை கொடுத்துட்டு பசங்களுக்கு விரும்புகிறாப்புலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா, பெஸ்ட் ஐடியா. ஓ ஹைஃபையாக இருக்கணும், நல்லா தரமாகவும் கொடுக்கணும் ஃபுட்டை, டேஸ்ட்டாக. இதுவரை வந்து ஆத்தென்டிக் அந்த மாதிரி மாற்றி பார்ப்போமே. நிறைய பேர் வந்து கண்டிப்பா அவங்களோட வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம். அண்ட் கைமனம் கேட்ரிங் தர்ஷினி இல்லையா? லைக் நீங்கள் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் உள்ளே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற போது ஒரு பெண்ணாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இயர்ஸாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? லைக் எப்படி அது நடக்குது?
கேட்ரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் இன்வால்வ் ஆகி விமனுடைய இதில் எல்லாமே பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியான பேர் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. விமன்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு கிச்சன்லேருந்து வெளியில் வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே மென்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். ஸோ வந்து அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணும்போது we can do anything, we can achieve what we dream. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மேல் டாமினன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் நம்மளை தனியாக நிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் இன்கார்பரேட் பண்ணுறீங்க? அது ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஃபுல்லாக வந்து மென்ஸ் இருக்கக்கூடிய ஃபீல்டு, அது விமன்ஸ் எடுத்து பண்ணுறது கம்மியாக தான் இருக்கிறாங்கன்ட்டு. பட் என்னுடைய கேட்ரிங்கில் நான் அந்த மாதிரி ஜெண்டராக பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி எந்த கான்ட்ரவர்சிஸும் வந்ததும் கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து விமனாக பண்ணுறதுனால ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக என்ன கொண்டு வர்றது, ஒரு ஐடென்டிட்டி என்ன ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும் தோணலை. ஓகே. அண்ட் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து விமன் கேட்ரர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது, இல்லை உங்களை விட வந்து அவர் நல்லா சமைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது, ஆர் அவங்கள விட நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது? பை காட்ஸ் கிரேஸ் உங்களை விட அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்கல. ஓகே. நம்மளுக்கு சிலது தோணும்ல, எப்படின்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இதை விட நம்ம இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே எல்லார் ஃபீல்ட்லேயுமே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்குதுங்க. ஓகே. எந்த இடத்துல வந்து கேட்ரிங் தான் உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் டேர்ன் ஆச்சு அது நோக்கி? எந்த இடத்துல அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் குக் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே என்னுடைய ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, நீ என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து கல்யாண மண்டபம் வச்சுருந்தோம். எங்கள் அப்பா ஓனாக வந்து சென்னையில் மண்டபம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து என் ஹஸ்பண்டும் கல்யாண மண்டபம் தான், அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் ஹஸ்பண்ட் தனியாக லீஸ் எடுத்து அப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்து நிறைய டே டு டே லைஃப்பில் கேட்ரர்ஸை பார்த்துட்ருக்குறோம். நம்மளுக்கும் வந்து இந்த கேட்ரிங், ஃபுட்டு, குக்கிங் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி நம்மளே இதை எடுத்து பண்ணலாமே, நம்ம பண்ணால் வந்து இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்தது தான். பியூட்டிஃபுல். அண்ட் ஃபைனலி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணாக அவங்கவுங்க ஃபீல்டில் நீங்கள் எப்படி வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்காக, பறந்துட்டு இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது விச் இஸ் லைக் ஸோ இன்ஸ்பைரிங். நிறைய விஷயங்கள் இதை பார்த்தும் நிறைய பெண்மணிகள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற நான் வந்துட்டு லைக் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நிலோஃபர் அண்ட் ஆதான் சினிமா ஃபார் ஹேவிங் அஸ் டுடே. எனக்கு இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்பவே ஒரு வண்டர்ஃபுல்லான டைமாக இருந்தது. ஐ மீன் விமன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களுடைய சேலஞ்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டதில் ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நல்ஃபோ பாய் சொல்லிட்டு